வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம பச்சை புளி ரசம், சண்டே ஸ்பெஷல் பச்சை புளி ரசம். எப்போவுமே மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டோன்னா பச்சை புளி ரசம் சேர்த்து சாப்பிட்டோன்னா சீக்கிரம் ஜீரணமாயிடும். அதுக்காக இன்றைக்கி பச்சை புளி ரசம் செய்கிறதுக்காக புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இங்கே சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கேன். அது போக சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கு, கொத்தமல்லி தழை கட் பண்ணியிருக்கு, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த புளி பார்த்திங்கன்னா என்னோடய புளி ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்போட டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. புளியும் தக்காளியும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. இந்த பச்சை புளி ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பச்சை புளி ரசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியலான சோடா ட்ரிங்க்ஸ் எல்லாம் தேடி போக வேண்டியதில்லை. ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இங்கே தக்காளியும் புளியும் நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டணுங்கிறது அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபைனான ஸ்ட்ரெயினர் வடிகட்டி எடுக்கலை, கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிறதா தான் எடுத்திருக்கேன். சக்கை பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். இது வேஸ்ட் ஆகாதுங்க. உங்களுக்கு குழம்பு ஏதாவது வைக்கிறதா இருந்தால் இதை போட்டு அப்படியே தேங்காய் கூட அரைச்சி நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம இடித்து வச்ச சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இருக்குது இல்லைங்களா, அதை கலந்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கலந்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ற அளவு. சின்ன வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். கூடவே பச்சை மிளகாய் 1. காரம், உப்பு இதெல்லாம் உங்களோட அளவுக்கு ஏற்றுற மாதிரி கூட குறைய சேர்த்திக்கோங்க. இது நான் என்னோட அளவுக்காக தான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன். டேஸ்டியான பச்சை புளி ரசம் தயாராகிடுச்சுங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எப்போது செய்கிற ரசம் தாங்க. நம்ம தாளிக்காமல் கொதிக்க வைக்காமல் அப்படியே சர்வ் பண்ணுறோம். இந்த பச்சை புளி ரசம் நான்வெஜ் எல்லாம் செய்து சாப்பிடும்போது வயிறு அப்செட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பச்சை புளி ரசம் செய்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த பச்சை புளி ரசம் பிடிச்சிருந்தா மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.